ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஸ்பாஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கேக் ஸ்பாஞ்சு தான். அதுலேயுமே வெனிலா ஸ்பாஞ்சு அப்புறமா சாக்லேட் ஸ்பாஞ்சு இது ரெண்டுமே பேஸாக வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து கேக் செய்கிறது, வேறு வேறு ஃப்ளேவர்லையே. பிளாக் ஃபாரஸ்ட்லேருந்து சாக்லேட்டை பேஸாக வச்சு செய்கிற எல்லா கேக்குக்குமே இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சு தான் நமக்கு தேவைப்படும். அதுபோல் வெனிலா கேக்லேருந்து வேறு எந்த கேக்கு நம்ம செய்யணுன்னா கூட வெனிலா ஸ்பாஞ்சு தான் நம்ம பேஸாக வந்து செய்வோம். வெனிலா ஸ்பாஞ்சு வந்து ஓடிஜி யூஸ் பண்ணி நம்ம எப்படி பெர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னுமே அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சு தான். இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரல, ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும். அதுக்கு அடுத்ததாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயே எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, சர்டிஃபிகேட் வாங்கிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது 1/2 kg கேக்குக்கான ஸ்பாஞ்சு. இது செய்கிறதுக்காக 1/2 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இதோட கிராம் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கிராம் மெஷர்மெண்ட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு சரியான அவுட்புட் கிடைக்கும். இப்போது ஃப்ளார், கொக்கோ பவுடர், இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூனில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை 1/8 டீஸ்பூன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1/4 டீஸ்பூன்லேயே பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான எல்லா சைஸ்லேயுமே இருக்கிற மெஷரிங் கப்ஸு அண்ட் ஸ்பூன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாரை வந்து 3 தடவைக்கு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. கேக் நமக்கு ஈவனாக பேக் ஆகிறதுக்கு இது மெயின் ரீசன். நம்ம இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த கேக் ஃப்ளார் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி நமக்கு கேக் பேக் பண்ணி எடுக்கிறப்போ ஈவனாக பேக்காகி கிடைக்கும். 3 தடவை நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை மாற்றி வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இதுவுமே கிராம் மெஷர்மெண்ட்டில் 80 கிராம் வந்து சுகர் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை பொடிச்சு எடுத்தால் போதும். அடுத்ததாக ஈரம் இல்லாத ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எந்த டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பொருட்களை தான் நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போது இந்த 2 எக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கிறப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் கலரில் கிடைக்கும். அந்த எக்கோட எல்லோ கலர் மாதிரி இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து பேட்சஸாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேட்சஸாக சேர்த்து பீட் பண்ணி எடுக்கலாம். இதையுமே 1 நிமிஷம் வரைக்கும் பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக பீட்டரை வந்து ஹை ஸ்பீடில் போட்டுட்டு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பீட்டரோட வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பீட்டிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டால் போதும். கொஞ்சம் டைம் வந்து சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஃபைனலாக பீட் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம இந்த பீட்டரை வந்து தூக்கி பிடிச்சா தெரியும், நல்லா ரிப்பன் மாதிரி மடிஞ்சு பேட்டர் விழும். அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நம்ம பீட்டரை தூக்கி பிடிக்கிறப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக பேட்டர் வருது அப்படின்னா அது வந்து சரியான ஸ்டேஜ் கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா அப்படி மடிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இந்த டைமில் வந்து நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம்.
இது வந்து எம்எல் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 ml. அதை சேர்த்துட்டு பீட்ரு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பீட்ரு வந்து ஸ்பீடு போட்டு பீட் பண்ணக்கூடாது. கேக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போது ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பீட்டரை மாற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ளார், அதை ஒரு 3 பேட்சஸாக போட்டு விஸ்க் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையுமே ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச், அதாவது இப்போ பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்பாஞ்சு செய்கிறதுக்கு நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் மாதிரியும் கிடையாது. இந்த கொக்கோ பவுடரில் வந்து ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் ஆகும், ஓவர் மிக்ஸ் ஆகிடும். ஸோ வெனிலா ஸ்பாஞ்ச் நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விடையும் ஜென்டிலாக பார்த்து தான் இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கேக் வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். மாவு பொருட்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா இடையிடைய அந்த பேட்டர் திக்காகிற டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இடையிடையே சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கடுத்ததாக இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து பாருங்கள், இந்த சைடில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த எக் பேட்டர் எல்லாமே எடுத்து விட்டு நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்போ வந்து நமக்கு எக் ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நமக்கு சாக்லேட் ஸ்பாஞ்சில் வந்து எக் ஸ்மெல் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த கொக்கோ பவுடர் வந்து அந்த எக் ஸ்மெல்லை வந்து லாக் பண்ணிவிடும். வெனிலா ஸ்பாஞ்சு செய்கிறப்போ இது மாதிரி தான் நம்ம சைடில் இருக்கிற பேட்டரை எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்கணும். பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா 6 இன்ச்சு பேனில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பேக் பண்ணுறதுக்கு. 1/2 kg கேக்கோட டின் சைஸ் வந்து 6 இன்ச்சு தான். இப்போ நம்ம கேக் பேட்டரை வந்து டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நல்லா லெவல் பண்ணிக்கணும். ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு இதை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் கேக் பேக்காகி கிடைக்கும். நீங்கள் கேக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடாயை வந்து ப்ரீஹீட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அந்த பேட்டரை வந்து உள்ளாடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ்லேயே வந்து கேக் பேக்காகி கிடச்சிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 25 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில வந்து வெந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செக் பண்ணி பார்க்கக்கூடாது. 1/2 kg கேக் ஸ்பாஞ்சு 25லேருந்து 30 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு பேக்காகி கிடைக்கும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 25 மினிட்ஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து ரெடியாகி கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான பெர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் வந்து செஞ்சு எடுக்க முடியும். இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹோம் பேக்கராக இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து யார் நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நம்ம எப்படி ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து நம்ம கேக் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம தெரியப்படுத்துவோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து அவங்க மூலமாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுவோம். கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வராது. எப்போவாச்சும் 1, 2 ரேண்டமாக தான் ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து போக போக தான் நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆகுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நம்ம மற்றவங்க கிட்ட ரொம்பவே ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும், டேஸ்ட்டாக கொடுக்கணும். இது 2ம் தான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து ரொம்பவே ரீச் ஆவீங்க. இப்போது ஒருத்தங்க ஒரு கேக் உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேறையும் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கேக் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா இந்த கேக் எங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்னு அவங்களே கேட்டு நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
நான் கூட அப்படிதான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு புது கஸ்டமர்ஸ் வராங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டே நம்மக்கிட்ட வாங்குறவங்க வந்து கண்டினியூஸாக வாங்கினாலே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சதுனால தானே அவங்க ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஒரு தடவை வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க வாங்கலைன்னா ஒருவேளை நம்ம கொடுத்தது பிடிக்கலையா இருக்கும், அதனால தான் அவங்க வாங்கலை அப்படின்னே நம்ம அப்செட் ஆகிடுவோம். ஸோ வந்து அகெயின் அவங்க வாங்குறாங்கன்னா நம்ம குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம், டேஸ்ட்டாக தான் கொடுக்குறோங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேக் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நெய்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையவே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. தென் முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹோம் டெலிவரி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஹோம்மேடாக கேக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஒரு காம்படிஷன் போல தான். ஸோ வந்து அவங்களே காக்க வைக்காமல் கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க நம்மக்கிட்டே கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து சரியாக பண்ணலை, நம்ம இன்னொருத்தவங்க கிட்டே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து நழுவி போய்கிட்டே தான் இருக்கும். நான் கூட அப்படி தான் அதிகமாக நான் போய் டெலிவரி பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் கரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட கேக்கு போய் சேர மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிப்பேன். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாலெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த கேக்கோட இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் ரீச் ஆகலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சாகணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் தேவைப்படாது. இதுவே நீங்கள் அன்னோன் பர்சனுக்கு தெரியாமல் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனீங்க அப்படின்னா தெரியாதவங்க கூட நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைசன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் செஞ்சு தான் ஆகணும். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உங்கள் பிளாக்கில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை வந்து நீங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். கொஞ்ச நாள்லையே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட்ஸு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தேவைப்படாது. நம்ம சர்க்கிள் தவிர வெளியே நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறோம், வெளியே நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா லைசன்ஸ் வந்து மஸ்ட்டாக தேவை. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ரீப்ளை பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.